Hello all of you. Welcome to your physics. Today we are going to discuss about lesson number 1, 12th standard physics lesson number 1, electrostatics. Capacitor, last class நம்ம capacitor பத்தி தான் full and full detailed discuss பண்ணோம். Yeah, capacitor is nothing but charge stored பண்ணி வைக்கிற device and then electrical energy store பண்ணி வைக்கிற ஒரு device அப்படின்றத last classல clear கட்டா பார்த்தோம். ஸோ அந்த கெப்பாசிட்டரை சீரீஸ்ல கனெக்ட் பண்ணா எவ்வளவு சார்ஜஸ் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும், பேரலா கனெக்ட் பண்ணா எவ்வளவு சார்ஜஸ் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் கம்பேர் பண்றோம். அப்ப சீரீஸா கனெக்ட் பண்ணும்போது எவ்வளவு சார்ஜஸ் ஸ்டோர் பண்ணி வைக்குது, பேரலா கனெக்ட் பண்ண சொல்ல எவ்வளவு சார்ஜஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது, அப்ப எது வந்து பெட்டரா இருக்கு அப்படின்றத நம்ம சீரீஸ் அண்ட் பேரலா கனெக்ட் பண்ணி கன்க்ளூஷன்ல எது வந்து வேல்யூபிளா இருக்கு, மோர் தென் சார்ஜஸ் வந்து சீரீஸ்ல கனெக்ட் பண்ணும்போது அதிகமா இருக்கா, பேரலா கனெக்ட் பண்ண சொல்ல அதிகமா இருக்கா அப்படின்றத நம்ம கன்க்ளூஷன்ல பார்க்கலாம். Okay, parallel connect பண்ண சொல்ல அது ஒரு கன்க்ளூஷன்ல பார்க்கலாம். So first of all we are going to discuss about capacitor connected in series. எப்பவும் போல சார் உங்களுக்கு அது ஒரு டெமோவா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். Okay, yes, பாருங்க. So we will take 3 capacitor. So 3 capacitor நம்ம எடுத்துவோம். Capacitor 1, capacitor 2, capacitor 3. இந்த 3 capacitor சீரிஸ்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இந்த third capacitor ஓட நெகட்டிவ் டெர்மினல்ல பேட்டரியோட நெகட்டிவ்க்கும் இந்த first capacitor ஓட பாசிட்டிவ் டெர்மினல்ல பேட்டரியோட பாசிட்டிவ்க்கும் நம்ம வந்து கொடுத்திருக்கோம். ஸோ இதான் வந்து நம்ம போர்ட்ல வந்து டயக்ராமா டிரா பண்ண போறோம். வாங்க டிரா பண்ணிடலாம். எஸ், ஸோ வி வில் டேக் 3 கெப்பாசிட்டர். எஸ், கெப்பாசிட்டர் 1, கெப்பாசிட்டர் 2 அண்ட் தென் கெப்பாசிட்டர் 3. ஸோ இந்த 3 கெப்பாசிட்டர் நம்ம எப்படி கனெக்ட் பண்ண போறோம்? எஸ், சூப்பர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சீரீஸ்ல கனெக்ட் பண்ண போறோம். ஸோ இந்த 3 கெப்பாசிட்டரும் சீரீஸ்ல நம்ம வந்து கனெக்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ சீரீஸ்ல கனெக்ட் பண்ணி யார் கூட சார் நம்ம கனெக்ட் பண்ண போறோம்? அதுக்கு வந்து நம்ம வோல்டேஜ் கொடுக்க போறோம். ஓகே, ஸோ அதனால ஒரு பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் V is nothing but voltage of battery and then C1 is nothing but capacitance 1, capacitor 2, capacitor 3 and then so இந்த voltage இங்க நாம கொடுக்கிற voltage 3 கெபாசிட்டர்ல இருக்குமா சார்? டெஃபினட்டா இருக்கும். 3 கெபாசிட்டர் பட் எப்படி சார் இருக்கும்? சேம் இருக்குமா? டெஃபினட்டா சேம் இருக்கும் போதில்லை. ஏன் சார் அப்படின்னா சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கும். அப்ப சீரிஸ்ல கனெக்ட் பண்ண சொல்ல வோல்டேஜ் வந்து டெஃபினட்டா டிஃபரெண்டா தான் இருக்கும். சோ அப்போ C1 அந்த இருக்கிற வோல்டேஜ் நம்ம V1, C2 இருக்க வோல்டேஜ், V2, C3 இருக்க வோல்டேஜ், V3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். See, only one formula தான் இந்த क्वेश्चन வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். என்ன ஃபார்முலா சார்? பெரிய ஃபார்முலாவா? நோ, ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா, நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. என்ன ஃபார்முலா தெரியும்? கெபாசிட்டன்ஸ் ஆஃப் த கெபாசிட்டர் C which is equal to Q by V அப்படின்ற ஒரு ஃபார்முலா தெரியல. சோ அந்த only one ஃபார்முலா தான் இங்க நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகே, எஸ். சோ பாருங்க, இந்த சீரிஸ் அண்ட் பேரலல் 2 கேஸ்லயுமே இந்த 3 பாய்ஸ் இருக்காங்கல்ல, இந்த 3 பாய்ஸ்ல ஒரு பாய்ஸ் வச்சுக்கோமே, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இந்த 3 பாய்ஸ்ல 1 பாய் மட்டும் இங்க வந்து கான்ஸ்டன்டா இருக்க போறோம். யாருக்கு? சீரிஸ்ல. அண்ட் தென் பேரலல்லயும் 1 பாய் மட்டும் கான்ஸ்டன்டா இருக்க போறோம். அந்த அதுலயும் பாருங்க, இந்த கெப்பாசிட்டர் இருக்காம பாருங்க, இவன் வந்து சீரிஸ் அண்ட் பேரலல் ரெண்டுலயும் வந்து டிஃபரெண்ட் தான். ஒய்? பிகாஸ் நாம கெப்பாசிட்டரை, ஓகே, திஸ் இஸ் த கெப்பாசிட்டர். சோ நாம வந்து இந்த கெப்பாசிட்டரை தான் வந்து சீரிஸ்ல கனெக்ட் பண்றோம். அப்ப 3 கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறோம். அதனால கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் 2 கேசஸ்லயும், எந்த கேசஸ்ல? சீரிஸ் அண்ட் பேரலல், இந்த 2 கேசஸ்லயுமே கெப்பாசிட்டர் டிஃபரெண்ட் தான். பட் சார்ஜ் அண்ட் தென் பொட்டன்ஷியல் மட்டும் ஒரு கேஸ்ல சீரிஸ், ஒரு கேஸ்ல கான்ஸ்டன்டா இருக்க போறான், இன்னொரு கேஸ்ல இன்னொருத்த கான்ஸ்டன்டா இருக்க போறான். அப்ப இந்த கேஸ்ல யார் சார் கான்ஸ்டன்டா இருக்க போறது அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்தை தான் நாம இங்க தெரிஞ்சுக்குவோம். தெரிஞ்சுக்கலாங்களா? வாங்க பாருங்க. சோ ஹியர், சோ இந்த 3 கெப்பாசிட்டர்ல பேட்டரியோட கனெக்ட் பண்ணிருக்கல, இப்ப பேட்டரியோட கனெக்ட் பண்ண உடனே டெஃபினட்டா இந்த சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். அப்படிதானே மை ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், பாருங்க. சோ இந்த நெகட்டிவ் டெர்மினல் இருக்க சார்ஜஸ் which means எலக்ட்ரான். ஃபார் எக்ஸாம்பிள் my favorite number 6 அப்படின்றதால 6 எலக்ட்ரான்ஸ் நான் எடுத்துக்கிறேன். சோ 1, 2, 3, 4, 5 and 6. 6 உங்களோட ஃபேவரட் நம்பர் 9 எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். சோ 6 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன சார் ஆகுது அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. பிகாஸ் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. சோ டிரான்ஸ்ஃபர் ஆகி, சாரி, இந்த தேர்ட் கெப்பாசிட்டர் இருக்குல்ல, ஸோ இந்த தேர்ட் கெப்பாசிட்டரோட ரைட் ஹேண்ட் டெர்மினல்ல இந்த 6 எலக்ட்ரான்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகுது. 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இந்த 6 எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த கெப்பாசிட்டர் தேர்ட் கெப்பாசிட்டரோட இந்த ரைட் ஹேண்ட் டெர்மினல் ஒரு பிளேட்ல வந்து அக்யூமுலேட் ஆயிடுச்சு.
அப்போ வாட் வில் ஹேப்பனிங் இன் திஸ் கெப்பாசிட்டர்ஸ்? அப்ப இந்த கெப்பாசிட்டருக்குள்ள என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பை எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனா ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்துருவோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் என்ன சொல்லுது? ஒரு சார்ஜ் ராட்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் சார்ஜர் ராட்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜர் ராட, ஸோ நம்ம வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒரு மெட்டீரியல் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து அன்சார்ஜ் மெட்டீரியல். ஓகே, எஸ். ஸோ அன்சார்ஜ் என்ன சார் கெப்பாசிட்டர் காமிச்சிருக்கீங்க சார், சும்மா எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அன்சார்ஜ் மெட்டீரியல் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த அன்சார்ஜ் மெட்டீரியலோட இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எலமெண்ட்டை நான் கிட்ட எடுத்துட்டு வரேன் அப்படின்னா, இங்க இருக்க சார்ஜஸ் இது பாசிட்டிவ் சார்ஜ்னா, இங்க நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் இந்த இடத்துல அக்யூமுலேட் ஆகும். யாருக்கு? பாசிட்டிவ் சார்ஜ் ராட் நியர்பை த பாசிட்டிவ் சார்ஜ் ராட் அண்ட் ஃபுல்லா இங்க வந்து என்ன சார் ஆகும்னா நெகட்டிவ் சார்ஜ் அக்யூமுலேட் ஆகும். பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாமே ரிபிள் ஆகி போயிடும். ஏன்? வை? பிகாஸ் நம்ம வந்து பாசிட்டிவ் சார்ஜ் எலமெண்ட் எடுத்துட்டு வரோம் அப்படின்னா, லைக் சார்ஜஸ் விச் மீன்ஸ் இது பாசிட்டிவ்னா இதுல இருக்க நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்க அக்யூமுலேட் ஆகும், பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ரிபிள் ஆகி இந்த இடத்துல வந்து அக்யூமுலேட் ஆகும். தட் இஸ் ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். அதுதான் நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் தெரியும். பாருங்க கிளியரா. சோ அப்போ இங்க நெகட்டிவ் சார்ஜ் இந்த டெர்மினல்ல வந்ததால திஸ் இஸ் அன்சார்ஜ்டு பிளேட், உள்ள இருக்குது அன்சார்ஜ் பிளேட். சோ அப்போ இங்க இருக்க நெகட்டிவ் சார்ஜ் என்ன சார் பண்ணுவான்? இதுவும் நெகட்டிவ். சோ அதனால இங்க இருக்க நெகட்டிவ் சார்ஜ் ரிப்பிள் ஆகி இந்த இடத்துல வந்துருவான். 1 2 3 4 5 6 அப்படின்னு வந்துருவான். சோ அப்ப இந்த பிளேட் என்னவா சார் ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் டெர்மினலா இருப்பான். தென் ஓகே, எஸ். சோ இந்த டெர்மினல் பாசிட்டிவ் டெர்மினலா இருப்பான். தென் சேம் ஆஸ் இதே இந்த ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்களா, இதே கான்செப்ட் தான் இந்த இடத்துலயும். So this terminal is a negative terminal. So அப்ப nearby the terminal, இந்த terminal இருக்க electron same என்ன சொல்றாங்க? இது negative terminal இருக்கிறதால, negative charge இருக்கிறதால by electrostatic induction ஆல, so இங்க இருக்க negative charge ripple ஆகி இந்த பிளேட்ல வந்துரும். So அப்ப இந்த பிளேட் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் பிளேட்டா இருக்கும். இது என்ன சார் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் பிளேட்டா இருக்கும். ஸோ அண்ட் தென் இங்க நெகட்டிவ் சார்ஜ் ரிப்பிள் ஆகி இங்க வந்துடும். இந்த ப்ராசஸ் தான் ரிப்பீட்டா இந்த இடத்துல நடக்கும். ஸோ இதை தான் நீங்க வந்து டயக்ராம் கீழே ஒரு பேராகிராஃபா ரைட் பண்ண போறீங்க. அண்ட் தென் அதை ரைட் பண்றதுக்கு முன்னாடி டயக்ராம் இருக்க ஒவ்வொரு நோட்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத எப்பவும் நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடலாம். எஸ். ஸோ C1 C2 C3 இஸ் நத்திங் பட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். Capacitance of the capacitor. Yes. And then what is V? V is nothing but voltage of battery. Voltage of what? Battery. And then what is Q? Q is nothing but charge. So charge நீங்க எப்படி இருக்கு சார் அப்படின்னாக்கா டெஃபினட்டா சார்ஜ் ஆஃப் த ஈச் கெப்பாசிட்டர்ஸ் எப்படி சேமா இருக்கு. ஸோ அப்போ சார்ஜஸ் இட் வில் பி சேம், சார்ஜஸ் சேம்னு எழுதிக்கோங்க. ஓகே, எஸ். அண்ட் தென் V1 V2 V3 இஸ் நத்திங் பட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிதானே? எஸ். Potential difference across the capacitor C1 C2 C3. Potential difference across the capacitor C1 C2 C3. So first of all we will write the first expression write பண்ணும்போது நம்ம என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா the total voltage அப்படிதானே? எஸ். So the total voltage, so the total voltage, so எங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க the total voltage across the capacitor, across the each capacitor. So across the each capacitor it will be equal to the each capacitor is equal to the ஈக்குவல் டு தி சார் என்ன சார் ரைட் பண்ணுமா? எஸ். எப்பவுமே வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ரைட் பண்ண சொல்ல அதுக்கு பிஃபோர் அதுக்கு முன்னாடி கண்டிப்பா 1 or 2 லைன் நீங்க ரைட் பண்ணி தான் அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனை எழுதணும்.
அப்பதான் வந்து அது யூனிஃபார்மிட்டியா இருக்கும். ஓகே, எடுத்த உடனே எக்ஸ்பிரஷன் எழுதாதீங்க. இன்பிட்வீன்ல சம் வேர்ட்ஸ் வந்து நீங்க எழுதணும். ஓனா எழுதா கூட நோ ப்ராப்ளம். ஓகே, எஸ். ஸோ த டோட்டல் வோல்டேஜ் அக்ராஸ் த ஈச் கெப்பாசிட்டர் இஸ் ஈக்குவல் டு த வோல்டேஜ் ஆஃப் த பேட்டரி. ஒன்றும் இல்லை, இங்க இருக்கிற இந்த வோல்டேஜ் வந்து ஸோ இங்க இருக்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவலா இருக்கும். அதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ ஈக்குவல் டு த பேட்டரி வோல்டேஜ் ஆஃப் பேட்டரி. So here our first expression இங்க நம்ம என்ன ரைட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த V which is equal to V1 V2 V3, that's all. Okay, so V which is equal to V1 plus V2 plus V3, this is our first expression. So இந்த V1 V2 V3 அப்படின்றது நமக்கு என்னன்றது தெரியணும். So அப்ப எந்த எக்ஸ்பிரஷன் சார் எடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் தான், capacitance of the capacitor. So C which is equal to Q divided by V. இந்த எக்ஸ்பிரஷன் வந்து V1 V2 V3 என்ன அப்படின்றது எடுக்க போறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன வேணும், Vன்றது வேணும். ஸோ அப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து நம்ம V எடுத்தோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அப்போ V which is equal to Q divided by C, இன்டர்சேஞ்ச் அப்படிதானே. ஸோ C இங்க வந்து V இங்க போயிடுவோம், C இங்க வந்துருவோம். கெப்பாசிட்டர் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணிருக்கோம், சீரீஸ்ல, அதனால C அண்ட் S போட்டுக்கலாம். தென் V1 V2 V3, இதுல இருந்து V1 V2 V3 எடுத்துடலாங்களே வாங்க. எஸ், V1 which is equal to charges are same, அதனால சார்ஜுக்கு நம்ம Q1 Q2 Q3 போட முடியாது. ஸோ இப்போ V1 which is equal to Q divided by C1, V2 which is equal to charge same Q divided by C2, V3 which is equal to Q divided by C3. இங்க சப்ஸ்டிட் பண்ணிடலாங்களா? எஸ் வாங்க. ஸோ V becomes Q by CS. So Q divided by CS which is equal to V1 becomes Q divided by C1, Q divided by C1 plus V2 becomes Q by C2, Q divided by C2, then plus V3 becomes Q by C3, Q divided by C3. then Q காமனா இருக்கிறதால இதுல இருக்க எல்லா Q காமனா வெளிய எடுத்துடலாம். ஸோ அப்போ Q காமனா வெளிய எடுத்தோம் அப்படின்னா 1 divided by C1 plus 1 divided by C2 plus 1 divided by C3. இங்க என்ன இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட்ல Q divided by CS. So Q இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்ப ரிமைனிங் டேர்ம் என்ன சார்னு கேட்டீங்கன்னா 1 divided by CS which is equal to 1 by C1 plus 1 divided by C2 plus 1 divided by C3. This is our final expression. So இந்த final expression நமக்கு என்ன சார் சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா the inverse of the capacitance, equivalent capacitance of the capacitor CS connected in series, which is equal to the sum of the reciprocal of the individual capacitor. இது ஒரு half mark கொடுக்குறாங்க. இந்த எக்ஸ்பிரஷனோட நீங்க விட்டுருவானா டெஃபினட்டா அதை வந்து ரைட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, the reciprocal of the equivalent capacitance of the capacitor எங்க எப்படி கனெக்ட் பண்ணிருக்கோம், in series, which is equal to sum of the reciprocal of the individual capacitor, because C1 C2 C3 தானே. Yes, so this is our final expression, one of the important 3 mark question. Series parallel செப்பரேட்டா கேட்டாங்கன்னா 3 மார்க்ல கேட்பாங்க, 5 மார்க்ல வந்து சேர்த்து கேட்பாங்க. ஸோ சேர்த்து கேட்டாங்க அப்படின்னா 5 மார்க் கொஸ்டின். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்க ஒன்றும் பண்ணல, நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஸோ ஒரு டயக்ராம், சின்ன டயக்ராம் ட்ரா பண்ணிருக்கோம். அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன், பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கோம். சார்ஜ் ஏன் வந்து ஈக்குவலா இருக்கான், ஸோ பாருங்க 6 எல்லாத்துலையுமே சார்ஜ் ஈக்குவலா தான் இருக்கும். ஏன் ஈக்குவலா இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஸோ எப்பவும் போல டயக்ராம்ல இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன அப்படின்றத எடுத்து அழகா ரைட் பண்ணியிருக்கோம். தென் அவர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ரைட் பண்றது, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்ன, இந்த V which is equal to V1 plus V2 plus V3 அப்படின்றது அங்க எழுதிருக்கோம். ஸோ இப்போ V1 V2 V3 நமக்கு வேணும்ன்றதால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை எடுத்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணி Q காமனா எடுத்து அடிச்சோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். ஓகே, கிளியரா பாருங்க, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், பட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கிளியரா உங்களுக்கு புரியும் அப்படின்றத நம்புறேன். ஓகே, எஸ். ஸோ அப்போ நெக்ஸ்ட் வீடியோல சார் வந்து பேரலல் கொஸ்டின் வந்து போடுறேன். ஓகே, எஸ், ஆல் ஆஃப் யூ, தேங்க்யூ ஸோ மச்.